எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே எம்மா நாலு யாரது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கம்மா நாலு யாவது. தம்பி சூர்யா, நீ என்னாலும் இந்த இடத்த விட்டு எழும்ப கூடாதுப்பா. அண்ணன் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாரேன். ஏனா நானும் வரேனே. இல்லப்பா, மேடையில வந்து உட்கார்ந்தாச்சு. தாலி கட்டுனாதான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும். நீ உட்காருப்பா, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அண்ணா அக்கா பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதான்ப்பா, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். நீங்க இதுலயே உட்காரு. இந்த இடத்த விட்டு நீ எழுந்திருக்க கூடாது. அஸ்வினே பாத்துக்க. அண்ணா நான் ஏன்னா கீழே போக கூடாது பா. கல்யாணம் ஆகாம மேடையை விட்டு எழும்ப கூடாதுப்பா. நீ உட்கார்ந்துருப்பா, எழுந்துராத. சரிண்ணா. ஆமாப்பா, உங்க அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். மட மேடையில வந்து உட்கார்ந்துட்டு கல்யாணம் ஆகாம எழுந்து போனா கல்யாணத்துல பெரிய சிக்கலாயிரும்பா. அப்புறம் கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம். அதனால பேசிட்டு வர வரையும் எங்கேயும் இருப்பா. சரிங்க ஐயரே. அஸ்வின், என்னடா இது, கல்யாணம் ஆகாம இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அஸ்வின், குடும்பத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசாதடா. அண்ணனுங்க சொன்னாதுல 1000 காரணம் இருக்கும். அப்படி கல்யாணம் நடந்தாலும் அந்த பொண்ணு மயங்கி விழுந்துரும்டா. அதான் சொன்னனே, நான் மயங்கி விழுந்துருவேன்னு. சே பாவம் அந்த பொண்ணு. என்ன ஆச்சுன்னே தெரியல. எங்க அக்கா வேற ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. கல்யாணம் பிடிக்காம கூட அந்த பொண்ணு போயிருக்கலாம்ல அஸ்வின். எதுவும் தெரியாம நம்ம யாரையும் தப்பா பேசக்கூடாதுடா. எப்படிடா சொல்ற? அப்படிலாம் எதுவும் நடக்காது அஸ்வின், சும்மா இரு. சும்மா இரு அஸ்வின், நீ வேற டென்ஷனை கிளப்பிக்கிட்டு. நானே அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணா வேற இன்னும் மேடையிலே உட்காருன்னு சொல்லிட்டு போறாங்க. அது வேற எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அக்கா வேற இப்படி சொல்றாங்க. ஏம்மா, துர்காவை காணோம். நாங்க அவகிட்ட காணோம் தான் சொன்னோம். செல்லம்மா தான் வந்து நின்று இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஏம்மா, கல்யாண மண்டபத்துல வச்சு ஒரு பொண்ணை காணோம்னா என்னமா நடப்பாவ? அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம அவ அவன் கூட ஓடிட்டா. இது ஏன் நம்ம கிட்ட மறைக்க பார்க்காவமா? அந்த பிள்ளைய தேடுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காவலாம். கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த உடனே நம்ம சூர்யாக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்காவ. கேளுமா அவியல. தமிழே, என்னது இதெல்லாம்? ஏம்மா, என் பிள்ளை காணோம்மா. நாங்களே அந்த வருத்தத்துலதான் என் பிள்ளை எங்க போனான்னு தேடிட்டு இருக்கோம். செல்ல மாட்டேன் அது இதுன்னு கதை கேட்டாண்டான்னு சொல்லுங்கம்மா. ஆமா, நான் தான் கதை கேட்டி. நல்லா பேசுவாங்க அவிய. எம்மா, அவிய மகளோட லட்சணம் தெரிஞ்சு போச்சுல. அதான் நடிச்சு அழுது நாடகம் போட்டுட்டு இருக்காவ. ரூம்ல இருந்த பிள்ளைய திடீர்னு காணுமா. இப்ப இல்லம்மா, ராத்திரியே காணாம போயிருக்காவ. ராத்திரியே காணுமா? என்கிட்ட எதுக்கு சொல்லாம இருந்தீங்க? எம்மா, பிள்ளை ராத்திரிலாம் காணாம போகல. விடிய காலம் நானும் என் தங்கச்சியும் அந்த ரூம்ல தான் படுத்திருந்தோம். அவளை எழுப்பி விட்டு குளிக்க போக சொல்லிட்டு நாங்க பக்கத்து ரூம்ல குளிக்க போனோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போய் பார்த்தா பிள்ளை அங்க இல்ல. சேலையும் கட்டல, நகை நட்டு எதுவுமே போடல. உடுத்திருந்த துணியோட தான் காணாம போயிட்டா. நாங்களும் காணுமேனு மண்டபம் முழுக்க தேடி பார்த்தோம்மா, மண்டபத்துல எங்கேயும் இல்ல. அதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருக்காளா இல்ல யாரும் கடத்திட்டு போயிட்டாவலான்னு அவையெல்லாம் அனுப்பி பார்க்க சொல்லியிருக்கோம். 3 பேர் தேடி போயிருக்காவமா. எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாவ. எங்க பிள்ளைலாம் அப்படி ஓடி போற பிள்ளைலாம் கிடையாதுமா. நாங்க அப்படி பிள்ளைலாம் பெத்து வளர்க்கல. இங்க யாரையும் அப்படியெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா துர்கா வந்துருவா, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாவ. ஏம்மா, அது எப்படிமா மண்டபத்துல கல்யாணம் பண்ண வேணும்னே போய் யாரும் கடத்துவாவ? இத கேட்கும் போதே நாடகம் மாதிரி உனக்கு தெரியல. அவ தனியா ரூம்ல இருந்தாலாம், கடத்திட்டு போயிட்டாவலாம். இது யாருமே அதை பார்க்கலையா? ஆனா கடத்திட்டாவன் மட்டும் நல்லா தெரியுமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அவ என் கூட ஓடி போயிட்டாமா. இவியா நாடகம் ஆடிட்டு இருக்காவ. எவன் கூட ஓடின பொண்ண நம்ம தம்பி கட்டி வைக்கலாம் பார்க்காவமா. சே, இதுதான் நீங்க பிள்ளைய வளர்த்த லட்சணமா? நல்ல பிள்ளைன்னு சொன்னீங்க. எவன் கூட ஓடி போயிருக்கா? சே, நான் அந்த பொண்ணு இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. மேனி, இந்த பிள்ளை உங்க மகனுக்கு வேண்டாம் மேனி. அம்மா, நீங்க அப்படி எல்லாம்
பேசாதங்கம்மா. என் பிள்ளை அந்த மாதிரி யாரு கூட ஓடிய பிள்ளை கிடையாதும்மா. அப்படி போயிருக்கவும் மாட்டா. அவளை யாரோ கடத்தி கொண்டு போயிட்டா வேண்டியதாம்மா தோணுது. கொஞ்சம் தேடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆமா, ஓடி போனவள தேடி எடுக்க நாங்க முயற்சி பண்ணுவோம். அவளை கூட்டிட்டு வந்து இந்த மகனுக்கு நாங்க மறுபடியும் நல்லா கட்டி வைப்போம். இப்படிப்பட்ட பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். இந்த பிள்ளைக்கு வேண்டாம். இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை நடத்தாதீங்கக்கா, நிறுத்துங்க. வாங்கக்கா, எல்லாரும் வீட்டுக்கு போவோம். தமிழே, உங்க குடும்பத்தை நம்பி தானே நாங்க வந்து பொண்ணு கேட்டோம். இப்படி எல்லாரும் சேர்ந்து எங்களை ஏமாத்தி விட்டீங்களே. முதல்ல தான் நிச்சயம் நின்னு போச்சு. அது ஏதோ விதின்னு நினைச்சிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ரெண்டாவது என் மகனுக்கு ஞாபகம் வரட்டும் நாங்க பாட்டுக்கு இருந்தோம். மறுபடியும் நீனும் உன் புருஷனை வந்துதான் கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டிய. நாங்களும் சரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சே தாய் தகப்பை வந்து கேட்கும்போது என்ன பதில் சொல்லன்னு சரின்னு சொன்னோம். இப்ப பாரு பொண்ணு ஓடிட்டான்னு வந்து நிக்கிறிய. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா தமிழே? என் பிள்ளை அப்படி ஓடிலாம் போயிருக்க மாட்டாம்மா. நீங்களே வீல மாதிரி பேசாதங்கம்மா. ஆமத்தே, அவியலே என் பிள்ளை போயிருக்க மாட்டான்னு சொல்லியாவ. நம்ம பார்த்த வரைக்குமே அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானே. அவ ஓடி இருக்க மாட்டாத்தே. நம்ம ஏன் அப்படி பேசணும்? ஓடி இருக்க மாட்டா ரோசா. ஆனா அவன் எங்க? என் மகன் மனமேடையில உட்கார்ந்துருக்கான். பொண்ணு இல்லாம இப்ப கல்யாணம் எப்படி நடக்கும்? அவன் பல கனவுகளோட நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு ஆசையா வந்து உட்கார்ந்துருக்கான். பொண்ணு காணோன்னு இப்ப சொன்னா எங்க போனவ? இவிதான பிள்ளை என்ன பண்ணியா ஏது பண்ணியான்னு பாத்துருக்கணும். ஏக்கா, ஓடிதாங்க போயிருக்கான். அந்த பிள்ளை கூடலாம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வேண்டாம். வாங்கக்கா, கூட்டிட்டு கிளம்புவோம். எம்மா, சித்தி சொல்றதுதாம்மா கரெக்ட். வீட்டுக்கு போலாம் வாங்க. இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்துங்க. எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும்? குழந்தைக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து இங்கே கட்டி வைக்க வேண்டியதானே? எதுக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடணும்? நம்ம இந்த கல்யாணத்தை செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கோம். மண்டபத்திலே நம்ம சொந்தக்கார பிள்ளைகளை ஏதாவது நல்ல பிள்ளைகளை பார்த்து கட்டி வச்சிடலாம். தே லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? ஐயா, நம்ம பிள்ளைக்கு பார்த்திருந்த பொண்ணை காணுமா ஐயா? ஒருத்தர் ஓடி போயிட்டாங்க. அவ வீட்டுல கேட்டாச்சுன்னா கடத்திட்டு போயிட்டாவே யாரோங்க. அவ என்னன்னே தெரியலையா. நம்ம பிள்ளை இப்ப மனமேடையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காத தெரியலையே. ஏம்மா, என்னமாச்சு? உங்க பிள்ளை எங்க போனா? இங்க பாருங்க ஐயா, காலையில கூட என் பிள்ளைய குளிமான்னு சொல்லி நான் தான் எழுப்பி விட்டேன். அவ இங்கதான் இருந்தா. நான் குளிச்சுட்டு வந்து பார்க்கக்குள்ள பிள்ளைய காணோம். அவைய தேடிதான் போயிருக்காவ. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாவ. எப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாங்க, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம். செல்லுமா, கொஞ்சம் அமைதியா இருமா. அதாவிய மகளை தேடி ஆள் போயிருக்குன்னு சொல்லியாவல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டதெல்லாம் பேசாதம்மா. எது உண்மை எது போயின்னு யாருக்கும் தெரியல. அந்த பிள்ளை கிடைக்கட்டும். என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தம்பி கல்யாணத்தை முடிச்சிட்டு போவோமா. எப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணு கிடைக்கவும் கிடைக்காது. அவன் கூட ஓடி போயிட்டா. செல்லம்மா, அப்படிலாம் ஒரு பிள்ளை மேல அநியாயமா பழி போடக்கூடாதுமா. அமைதியா இரு. அப்பா சொல்லியல்ல. ஐயா, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமான்னு தெரியலையே. அவனே ஏகப்பட்ட பிரச்சனை சின்னதுல இருந்து அனுபவிச்சுட்டான். இப்போ இந்த பிரச்சனை வேறயா? அஞ்சலி, என்னது இது ஒரே பிரச்சனையாயி போச்சு. பொண்ணு காணாம போச்சு. அதனால கல்யாண மண்டபமே பிரச்சனையாயி போச்சு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாவனா கல்யாணம் எப்படி நடக்கும்? அநேகமா கல்யாணம் நடக்கிறதே டவுட் தான். இந்த கல்யாணம் நின்னு போயிடும் தான் எனக்கு தோணுது.
தமிழு எங்க நம்ம துர்காவை எங்கங்க? எல்லாரும் ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசியவங்க. நம்ம பிள்ளை எங்கங்க? நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்ட தமிழ் பிள்ளை கிடைக்கல. உங்க அக்கா வீட்டுக்கார்ட்டி அக்கா பிள்ளைட்டி கேட்ட தமிழ் போன் போட்டு எங்கேயுமே கிடைக்கலையா. மாரியப்பா என்னப்பா சொல்லியா? உங்களோட வார்த்தை நம்பிதானே நாங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணனும். இப்போ மவள காணன்னு சொன்னா என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆவறது? லட்சுமி அம்மா மன்னிச்சிருங்கம்மா. நாங்களே எங்க பிள்ளைய காணோன்னு வேதனையில இருக்கோம். அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கோம் லட்சுமி அம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் லட்சுமி அம்மா. ஆமா, ஓடி போன பொண்ணை கண்டுபிடிச்சி என் தம்பிக்கு கட்டி வைப்பியே. நல்லா இருக்குது. இங்க பாருங்கம்மா, அப்படிலாம் பேசாதங்கம்மா. என் பிள்ளை ஓடிலாம் போகலம்மா. எங்க நம்ம சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்க. அவங்க நம்ம பிள்ளைய தாங்க தப்பா பேசியவன். மண்டபத்தை விட்டு திடீர்னு ஓடி போயிருக்கானுங்க. வேற என்ன சொல்லுவாமா? ஓடிட்டான்னு சொல்ல முடியா? என்ன கிடைக்கல, என்ன செய்யறதா? மாரியப்பா என்னப்பா இதெல்லாம்? மன்னிச்சிருங்க, என் பிள்ளை கிடைக்கல. இந்த கல்யாணத்தை இப்ப நிறுத்திட்டு என்ன ஒரு நாள் வச்சுக்கிடலாம் என் பிள்ளை கிடைச்ச உடனே. இங்க பாருங்க, உங்க பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். ஓடுவானா அப்புறம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். ஏனுமா அதை பத்தில பேசாண்டா. பத்ராளி, என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆவறது? மைனி, நீங்க எதுக்கு மாதிரி கவலைப்பட்டு கிடக்குறிய? சிங்க குட்டி மாதிரி ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கிய. ஓடுனது ஐயப்புல தான் வீர கவலை பண்ணா. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் இப்பவே நடக்கும். என் மகளை உங்க பிள்ளை கட்டிட்டாங்க மைனி. அன்னபூர்ணி என்ன சொல்லிய? ஆமா மைனி, என் பிள்ளை தான் இருக்கல்ல. சூர்யாக்கு என் பிள்ளை கட்டிட்டாரே. ஏனே, சூர்யாக்கு என் பிள்ளை கட்டிட்டாரே நே. சம்மதம் சொல்லுங்க, ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லுங்க, நான் இப்பவே கூட்டி வரேன். என் பிள்ளை கட்டல மாப்பிள்ளை தாலி கட்டட்டும். கல்யாணம் முடிக்காம மாப்பிள்ளை இந்த இடத்தோட எல்ம கூடாதுனே. என்ன நீ சொல்றிய? லட்சுமி என்னம்மா சொல்றா? என் தங்கச்சி சரியாதானம்மா சொல்லியா? பிள்ளைக்கு கல்யாணம் முடியாம கூட்டிட்டு போனா நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும்லம்மா. பேசாம என் தங்கச்சி பிள்ளைய கட்டி வச்சிருவோமா லட்சுமி? சரிங்க. சரி மைனி, நீங்க சம்மதிச்சது ரொம்ப சந்தோஷம். ஏனே, உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தாம்மா. பிள்ளைய கூட்டிட்டு வா. சரி, இந்த ஒரே நிமிஷம் இப்ப கூட்டி வந்துரு. ஐயா என்னையா இது? ஐயோ சித்தி நம்மளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டாப்ல. இந்த டைலாக் எல்லாம் நான் பேசியல என் தங்கச்சி கட்டி கொடுக்கலான்னு நினைச்சிருந்தேன். இப்படி ஆயிப்போச்சு. இப்ப என்ன செய்ய? பேசுவோமா வேண்டாமா? மாரியப்பா, உன் மகளை காணும் எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா. எங்களை மன்னிச்சிரு. என் பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பிள்ளையா? தமிழு அழாத தமிழு. நான் அன்னபூர்ணியை அவன் மவளை கூட்டிட்டு வரேன்னு ஓடியா ஓட்டம். அவன் மவள ரூம்ல இருக்கணும்ல, அவளை ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு வர போறா. மொத்த குடும்பமா கண்ணீரும் கம்பளையுமா வீட்டுக்கு போக போகுது. போட்டம் போட்டம். அதான் அஸ்வின், எனக்கு ஒண்ணுமே புரியல. அஸ்வின் எதுக்காக இப்படி திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க? என்கிட்ட கூட கேட்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்க. என்னடா பண்றது? யாமி என்னைய கட்டிக்க சம்மதிப்பாளா? ரெடி ஆயிட்டம்மா. நீங்க சொல்ற வரைக்கும் கீழே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மச்சானுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டோ? இல்லம்மா, நீ வராம கல்யாணம் எப்படி முடியும்? நீ தான கல்யாணம் பண்ணே. என்னம்மா வளர்றீங்க? வளரலம்மா, அம்மா உண்மையதான் சொல்லி. நீ தான் சூர்யாக்கு பொண்டாட்டியா போறா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த கல்யாணம் பண்ண துர்கா ஓடி போயிட்டாளாம். அதனால எங்க அண்ணன் மைனி ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுட்டாமா. அது எவ்வளவு பெரிய ஆளு, அது கெஞ்சி கேட்கும்போது எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதனால சூர்யா கொஞ்சம் கட்டிட்டாருன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. வாமா, வா என் பின்னாடி போவோம். அம்மா, என்னம்மா என்னென்னவோ சொல்றீங்க? வேண்டாம்மா, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். அதுவும் மாமா வீட்டுக்குலாம் வேண்டாம். ப்ளீஸ்மா, முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு போய் சொல்லிருங்க. ஐயா, என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? மனசு விரக்தியில பேசாதம்மா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத கல்யாணம் நின்னு போச்சுலம்மா, வாமா போவோம். அம்மா, வேண்டாம்மா. அவள சொல்லக்கூடாதுமா, சொல்லக்கூடாது. இப்படி பேசினீனா அத்தை மாமா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சூர்யா மேல ஒரு கோபம் இருந்தாலும் இப்ப காட்டக்கூடாதுமா. வாமா, அத்தை மாமா கேட்டதுக்காக நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா, வந்து கல்யாணம் பண்ணிக்கம்மா. நான் கொடுத்த வாக்கு மீற வச்சிடாதம்மா. வாமா போவோம் என் கூட. அன்னபூர்ணி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா? கல்யாணம் நின்னு போச்சுன்னா நீ உடனே கட்டி தருவேன்னு வாக்கு கொடுத்துருவியோ? நீ எதுக்கு அப்படி சொன்னா? நம்ம 2 பிள்ளை வச்சிருந்தா அவிய வந்து பொண்ணு கேட்கவே இல்ல. அவிய வெளியவே பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டாவ. நான் கூட எவனுக்காவது ஒருத்தனுக்கு கெட்டுவாவே நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தனுக்கும் நம்ம பிள்ளைய கேட்கவும் இல்ல, கெட்டவும் இல்ல. இப்ப கல்யாணம் நின்னு போச்சேன்னு தலைக்குழி வந்துடக்கூடாதுன்னு கேட்கவே நீங்க கட்டி தரேங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வா வீட்டுக்கு போவோம். ஏங்க, அதெல்லாம் எங்க அண்ணன் மைனி கேட்டவங்க. உங்களுக்கு கூட தெரியுமேங்க.
அதெல்லாம் சும்மா கண் தொடப்புக்கு கேட்டிருக்காவ. அதுக்கப்புறம் கேட்டாவளோ? ஏங்க கேட்டவங்க நான் தாங்க வேணாம்னு சொல்லிட்டேன். நீங்க இதுக்கு பாஸ்போர்ட் கலரிட்டு கிடக்குறியே. நம்ம பிள்ளைக்கு இப்ப நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. நம்ம பிள்ளை வேற வீட்டுக்கு போறதை விட எங்க அண்ணன் வீட்டுக்கு கட்டி கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமா வாழ்வா. அங்க எந்த பிரச்சனையும் இருக்கா, தங்க மேல பாத்துக்கிடுவாங்க. எனக்கு நம்ம பிள்ளைய அங்க கட்டி கொடுக்கறதுல ஒரு துளி கூட இஷ்டம் இல்ல. ஏங்க எனக்கு நம்ம பிள்ளைய எங்க அண்ணன் வீட்டுக்கு கட்டி கொடுக்கறாங்க இஷ்டம். தானா வந்து அமைதி கட்டி கொடுத்துருங்க. நான் வேற எங்க அண்ணனுக்கு வாக்கல கொடுத்துட்டு வந்தேன். அவிய இஷ்டப்பட்டு கேட்காம வந்த இடத்துல இப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவிய நல்லா பாத்துக்கிடுவாப்ல. சரி வருமா, அதுக்கு வர இதுக்கு வரேன்னு சொல்லுவாவ. சீச்சி எந்த குறையும் சொல்ல மாட்டாவ. அவளுக்கு இப்போ பொண்ணு கிடைச்ச போதானே இருக்காவ. அதெல்லாம் அவங்க நல்லா பாத்துக்கிடுவாவ. நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்வாங்க. பிள்ளை அங்கேயே கட்டி கொடுத்துலாங்க வாங்கங்க. அவிய கேட்டாப்ல, நீயே தானே சொல்லிட்டு வந்தா? இல்லங்க எங்க அண்ணன் மைடியோ கண் கலங்கி என் கை பிடிச்சு கேட்டு இருந்தாவ. நீங்க அதை பார்க்காம இருந்திருக்கீங்க. பெத்தவனா என்கிட்ட தானே கேட்டிருக்கணும், அது என்ன வாண்ட கேக்குறது? ஏங்க நீங்க வேற தள்ளி நின்னுட்டீங்க. பெத்தவனா என்கிட்ட கேட்டுக்காவலங்க. வாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். நேரம் ஆயிடுச்சுனா சரி வராதுங்க. வேற யாராவது உள்ள புந்து குட்டையை குழப்பி விடுவாவ. வாங்கங்க உடனே போவோம். ஏம்னிமா வாமா. அம்மா வாக்கு கொடுத்துறேமா மீற வச்சிராதம்மா. எம்மா எப்படிமா கல்யாணம்